ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம நேற்றுக்கு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அது எனக்கு போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எனக்கு சுத்தமாக டைமே இல்லை போடுறதுக்கு. அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்காக இதை போட்டுட்டு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ட்ரையல் மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதாவது நான் பிரின்சஸ் கட்டு தான் போட்டிருக்கேன். போட் நெக்கு பிரின்சஸ் கட்டு தான். லாஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கிராஸ் கட்டிங்கில் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் கட்லேயோ இல்லாட்டி பிரின்சஸ் கட்லேயோ தான் வந்துட்டு நம்ம போட் நெக் ஸ்டிச் பண்ணுவோம். பட் நான் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுனால ட்ரையலுக்கு தான் ஸ்டிச் பண்ணேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒரு மாதிரி இழுத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த ப்ளவுஸ் போடுறப்போ எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எங்கேயுமே இழுக்கல. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃப்ரீயாக நார்மல் நெக் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். பட் நான் முன்னாடி வந்துட்டு 5.5 இன்ச்சு கழுத்து, சாரி 5 இன்ச்சு தான் கழுத்து இறக்க வச்சுருக்கேன். எனக்கு இது வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிசைன் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், பேக்கில் வந்துட்டு நம்ம ஆர்ச் ஷேப்பில் வந்து ஷேப் கொடுத்துட்டு உள்ளே வந்து நெட்டு வச்சுருக்கு, கீழே வந்து பால்ஸ் வச்சுருக்கு. இது வந்து நம்ம 3ஆவது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம். கஸ்டமருக்கு ஆல்ரெடி 2 பண்ணியிருக்கேன். எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நானும் இது வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன். சரி, இந்த சாரிக்கு வந்து நெட்டு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து நெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கு. ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பஃப் ஸ்லீவ் தான் தைச்சிருக்கேன். இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹை பஃப் தான். அது நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் நெட்டில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த டிசைன் தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், இதில் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வந்து பஃப்பு தைக்கிறப்ப கண்டிப்பாக லைனிங்கோட சேர்த்து நீங்கள் வந்து கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நீட்டாக இருக்குது. இப்போ இது வந்து நல்லா தூக்குன மாதிரி இருக்குது இல்லையா. இதுவே நான் வந்து லைனிங்கோட ஸ்டிச் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இவ்வளோ தூக்காது. நான் நேற்றுக்கு சொல்கிறப்பவே உங்களுக்கு கட்டிங் பண்ணுறப்பவே சொல்லியிருந்தேன், மறந்து வந்து கிளாத் கம்மியாக எடுத்துட்டேன் அப்படின்ட்டு. ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி பஃப் வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதோட ஒரு 1/4 மீட்டருக்கு பக்கமாக நீங்கள் வந்து சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நீட்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தவிர இதில் என்ன சொல்லணும்னா, மெயினாக நீங்கள் வந்துட்டு போட் நெக் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது, தெளிவாக தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக போட் நெக்கில் நீங்கள் நேர் கட்டிங்கோ இல்லாட்டி பிரின்சஸ் மட்டும்தாங்க தைக்கணும். அது தைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ளவுஸு. கிராஸ் கட்டில் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி போட்டுக்கிறதுக்கும் நல்லாவே இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் நார்மல் நெக் வச்சாலும் அழகாக தான் இருக்குது. இதே நீங்கள் லோவாக வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 6 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டாம். அதுக்கு மேலே வைக்கிறப்ப ரொம்ப அகலமாக போயிடுது. இப்போ இந்த நெக்குக்கே நான் வந்து கீழே அகல கம்மி பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அது தேவையில்லை. நீங்கள் வந்து அப்படியே ரவுண்ட் எடுத்திருந்தீங்கனாலும் இன்னும் நீட்டாக தான் இருந்திருக்கும். ஸோ இது வந்துட்டு நான் இந்த 2 ப்ளவுஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஏன்னா இது வரைக்கும் கஸ்டமருக்கு வந்துட்டு நம்ம க்ளோஸ் போட் நெக்கு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில். நான் லோவாக யாருக்கும் நம்ம பண்ணினதில்லை. ஸோ அதுக்காகவே நான் வந்துட்டு இது ட்ரையலுக்காக ஸ்டிச் பண்ணேன். ஸோ இதுதான் வந்துட்டு நான் இந்த ப்ளவுஸில் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினச்சனோ அந்த விஷயந்தான். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு போட் நெக் போடணும் ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு பயந்துக்கிட்டே இருப்பீங்க இல்லைங்களா. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம். தாராளமாக வந்துட்டு நீங்கள் போட் நெக்கு ஸ்டிச் பண்ணி போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க, குண்டாக இருக்கீங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கண்டிப்பாக இது வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருக்குது. பிரின்சஸ் கட்டும் நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம வந்து பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணி போட்டு பழகுறதுனால இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது போட பழகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது தான். ஸோ அவ்வளோதாங்க, வேறு ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். என்னோடய ப்ளவுஸ் டிசைன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேங்க, இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா. பாய்.